welcome to Manera's box. இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான ஒரு முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையானது மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நமக்கு பண்ணலாம். ஏதாவது கெஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம வீட்டில் வந்தாச்சுன்னா உடனே பண்ணி ஒரு வெரைட்டியாக நமக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிம்பிளான ஒரு எக் கறி தான் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி. நம்ம சாதத்துக்கு மெயினாக சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்கள் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளவுக்கு டேஸ்டான எக் கறி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி தாராவு முட்டை எடுத்துருக்கிறேன். டக் எக்கில் தான் நான் பண்ணுறேன். நீங்கள் இப்போ இந்த கோழி முட்டை இந்த சின்னதாக இருக்குது, தாராவு முட்டை கொஞ்சம் கூட பெருசாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட இப்போ தாராவு முட்டையில் நீங்கள் கோழி முட்டையில் பண்ணுறதா இருந்தால் கூட கோழி முட்டையில் கூட பண்ணலாம். காடை முட்டை எந்த எக் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இந்த சேம் கிரேவி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக சுவையாக இருக்கும். மெயினாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த தாராவு முட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நமக்கு கோழி முட்டையோட அந்த ஷெல்லு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் குக்கிங் பண்ணுறது கொஞ்சம், அதாவது நான் இப்போ கோழி முட்டையை குக் பண்ணும்போது குக்கரில் என்னோட ஸ்மால் குக்கரில் நான் ஒரு விசில் வச்சு எடுப்பேன். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த எக்கு போட்டு ஒரு விசில். ஆனால் இந்த டக்கு எக்கு குக் பண்ணும்போது 2 விசில் வச்சு எடுப்பேன். அதாவது இதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும், அந்த ஷெல்லு ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குக்கிங் டைம் அதிகம் ஆகும். அதனால் நீங்கள் கோழி முட்டையை விட தாரா முட்டை குக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ குக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவை எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே விட்டுடுங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இதுக்காக நான் இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் கட் பண்ணி. ஒரு பீஸு ஜிஞ்சர் எடுத்துருக்கிறேன். நமக்கு இதில் காரத்துக்கு அதிகமாக சில்லி பவுடர் எடுக்கிறது இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சில்லி பவுடர் எடுக்கிறோம். அப்போ இந்த ஜிஞ்சரோடையும் பச்சை மிளகாயோடையும் அந்த ஃப்ளேவர் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக வரணும். அப்போ அதனால தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் இது கம்மி பண்ண வேண்டாம், கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருங்க. அப்போ தான் சுவையும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ணி நமக்கு ஃப்ரை பண்ணலாம். நான் நேரமே சொல்லியிருக்கிறேன், நமக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது எப்போவும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் அப்படி வச்சாச்சுன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயிலே உங்களுக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். அதாவது ஆனியன் அல்லது ஃப்ரை ஆகும்போது அதிலேருந்தே தண்ணி வர தொடங்கும். அந்த தண்ணி வருது வச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ண டைம் எடுக்கும். நீங்கள் எப்போவும் லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சுன்னா, அப்போ இடையிடையே ஃப்ளேம் நீங்கள் ஹை ஆக்கியாச்சுன்னா அந்த ஆனியன்லேருந்து வருது அந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அது ட்ரை ஆகி கிடைக்கும்போது உங்களுக்கு அது குக் ஆகிறதுக்கு ஈஸியாகும். கொஞ்சம் ஆயிலே உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். அப்போ அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணியாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை கூட, நான் இன்னைக்கு கறிவேப்பிலை கட் பண்ணி போடுறேன். என்னென்னா நீங்கள் கட் பண்ணி போட்டாச்சுன்னா பிள்ளைங்க தூக்கி வெளியே போட மாட்டாங்க. கட் பண்ணாமல் இருந்தாச்சுன்னா அது பெரிய லீஃபாக இருக்கும், அப்போ தூக்கி வெளியே போட்டுடுவாங்க. அதனால தான் கட் பண்ணி போடுறோம். இப்போ பாருங்கள், அது ப்ரௌன் ஆயாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி அல்ல, ஆர்டினரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். நார்மலாக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர். இதில் 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். நமக்கு எப்போவுமே நீங்கள் எக்கு ரோஸ்ட்டு, எக் மசாலா, எக் கறி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம முட்டை டிஷ்ஷஸ் பண்ணும்போது அதில் எப்போவும் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டாச்சுன்னா சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போன அப்புறம் நமக்கு ஒரு டொமாட்டோ ஆட் பண்ணணும். ஒரு மீடியம் சைஸ் டொமாட்டோ தான் நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட ஆட் பண்ணி நல்லா அது கலந்து அந்த டொமாட்டோ ஸ்மாஷ் ஆகணும். அது வரை நமக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். எங்கள் மனேராஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேராஸ் பாக்ஸோட ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அது ஒன்று கிளிக் பண்ணிவிடுங்க. அது கூடாலே நமக்கு ஆல்னு சொல்கிற ஆப்ஷனும் பெல் பட்டன் கூட நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்போ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாம் நல்ல ஸ்மாஷாக இருக்குது, பார்க்குறீங்க. அந்த ஆனியன், டொமாட்டோ, மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதில் நமக்கு இனி பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கு நான் இப்படி கட் பண்ணி போடுறேன். எப்படின்னா நீங்கள் இப்படி கட் பண்ணி அதை வச்சாச்சுன்னா அந்த எக்கோட அந்த எல்லோ அதில் கொஞ்சம் அந்த குழம்புல கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்தாச்சுன்னா சுவை ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருக்கும். அப்போ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ இப்படி பண்ண வேண்டாம், ஹாஃபாக கட் பண்ண வேண்டாம், ஃபுல்லாக போடணும் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஃபுல்லாக போட்டுடுங்க. கொஞ்சம் கத்தியால் சைடு கொஞ்சம் கீறிட்டு போட்டாச்சுன்னா அந்த எக்குக்கு உள்ளாலெல்லாம் மசால் பிடிச்சி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் கொஞ்சம் தேங்காய் பால், அதாவது 1 கப் தேங்காய் பால் நான் இப்போ எடுத்துருக்கிறேன்.
நம்ம சின்ன ஜாரில் ஃபுல்லாக நீங்கள் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சுன்னா 1 கப் உங்களுக்கு கரெக்டாக ரொம்ப திக் மில்க் கிடைக்கும். நம்ம சேனலில் கூட போட்டிருந்தோம் தேங்காய் பால் 2 மினிட்ஸில் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்காதவங்க பார்த்துடுங்க. உங்களுக்கு அது மாதிரியே பண்ணியாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஃப்ரெஷ் கோகனட் மில்க்கு எடுக்கலாம். இப்போ நான் ஒன்று கலந்து விடலாம். நமக்கு இந்த எக்கு இதில் அந்த மசாலா நல்லா கோட் ஆகட்டும். நான் இப்போ ஃபஸ்ட்டு மில்க் எடுத்த பிறகு அந்த சேம் கோகனட் இதிலே கொஞ்சம் கூட தண்ணி விட்டு செகண்ட் மில்க்கு கூட எடுத்துருக்கிறேன். எப்படின்னா நம்ம குழம்புக்கு தண்ணிக்கு பதிலாக நமக்கு அந்த செகண்ட் மில்க் விட்டாச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். அதனால தான் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே அதுலேயே நான் இப்போ தண்ணி விட்டு எடுத்துருக்கிறேன் செகண்ட் மில்க்கு. நமக்கு செகண்ட் மில்க் விட்டு அது நல்லா கொதித்து எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு ஃபஸ்ட்டு மில்க் விடணும். இப்போவுமே இது நல்ல சுவையாக தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு மில்க் விட்டு நீங்கள் அதிகமாக கொதிக்க வைக்க வேண்டாம். அப்போ அதனால தான் நமக்கு செகண்ட் மில்க் விட்டு வந்து செட் ஆகட்டும். இப்போ நீங்கள் சுவை எப்படின்னு பார்த்துடுங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு மில்க்கு கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அதில் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடுங்க. அது மாதிரி சில்லி இப்போ காரத்துக்கு நான் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட க்ரீன் சில்லி கட் பண்ணிட்டுடுங்க. நான் இப்போ 2 க்ரீன் சில்லி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை கூட போடுறேன். இவ்வளோ போதும். நல்ல கொதி வந்துட்டது. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு வந்திருக்கிறேன். இது ரொம்ப சுவையானது. அது மாதிரி ரொம்ப லைட்டான கறி. ரொம்ப லைட்டுன்னா நான் கரெக்டாக இருக்கும். பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மாதிரி ரொம்ப சுவையாக லைட்டாக இருக்கும். ரொம்ப காரம் அப்படி ஒன்றும் இருக்காது. கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் குழம்புக்கு அதை இந்த குழம்பு நீங்கள் சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு சுவையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணணும். நமக்கு அது மாதிரி உங்களுக்கு எக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக எடுத்துடுங்க. இதை விட குறைவாக எக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதை குறைவாக எடுத்துடுங்க. இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த எக்கோட எல்லோ அதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும்போது தான் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ அதனால் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.